அன்பு உறவுகளே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பாத்திமா ஜெபம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன ஜெபம் தெரியுமா? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவர்கள் கற்றுக்கொள்வோம். பாத்திமா ஜெபம் என்றால் என்ன என்றால், நாம் ஜெபமாலை ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு 10 மணி ஜெபமாலையினுடைய இறுதியிலும் நாம் என்ன ஜெபிக்கிறோம் என்றால், ஓ எங்கள் இயேசுவே என்கிற அந்த ஜெபத்தை ஜெபிக்கிறோம். அதை ஏன் ஜெபிக்கிறோம் என்றால், பாத்திமா நகரிலே மே மாதம் 13ஆம் தேதி 1917 தொடங்கி அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 1917ஆம் ஆண்டு இந்த இடைப்பட்ட காலத்திற்குள் 6 முறை அன்னை அங்கே காட்சி தருகிறார். அப்ப அந்த காட்சியின் வேளையிலே அங்கு அந்த பிள்ளைகளுக்கு இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள் என்று அன்னை சொல்லிக் கொடுத்த ஜெபம் எது? ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் இருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களை விண்ணுலகத்திற்கு கொண்டு சேர்த்தருளும் என்கிற ஜெபம். இதுதான் பாத்திமா அன்னையினுடைய ஜெபம் என்று சொல்லப்படுகிறார். எனவே இந்த ஜெபத்தை நீங்க சொல்றப்பெல்லாம் மனசுல வச்சுங்க, இது மாதா உங்களை சொல்றாங்க. நீங்க அத உருக்கத்தோட கண்களை மூடி ஜெபிக்கணும். எனவே இந்த ஜெபத்தை நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாமே. நாமளும் பாவத்திலிருந்து விடுபடணும். பாவ நாட்டங்கள், பாவ எண்ணங்கள், பாவ செயல்கள் இதிலிருந்து விடுபட வேண்டும். தூயதாக எவ்வாறு இறைவன் இந்த உலகத்தை தூய்மையாக படைத்தாரோ அதே போல இந்த உலகத்தை தூய்மையாக அனுபவிக்க நானும் தூயவனாக மாற, ஆண்டவர் தூயவராக இருக்கிறார், நானும் தூயவனாக மாற வேண்டும். அன்னை மரியாதை போல நாமும் தூய்மையில வாழ இந்த ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். கண்களை மூடி உருக்கமாக கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போம். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் இருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவளை விண்ணுலகத்தில் கொண்டு சேர்த்தருளும். ஆமென். அன்னையின்றி நமக்கு வெற்றி இல்லை, அன்னையோடு நமக்கு என்றைக்குமே தோல்வி இல்லை. ஜெபித்துக் கொண்டே இருப்போம். மரியே வாழ்க, இயேசுவே ஆண்டவர்.